ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? இதுக்காக தான் வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் சிசி அக்கௌண்ட்டுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆல்ரெடி உங்களுடைய கரண்ட் அக்கௌண்ட்ல ஒரு ரூ. 50,000 பேலன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு ரூ. 50,000 நீங்க டெபாசிட் பண்றீங்கன்னா, உங்களுடைய பேலன்ஸ் ரூ. 1,00,000 இருக்கும். இதே ஒரு சிசி அக்கௌண்ட் எடுத்திருக்கீங்க, லோன் அக்கௌண்ட் எடுத்திருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா, அதை வந்து வந்து ப்ரீவியஸா வந்து -50,000 -50,000 இருக்கிறது. அங்க வந்து நீங்க இன்னொரு 50,000 நீங்க போடும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ரூ. 1,00,000 போடும்போது மைனஸ்ல இருந்து ஜீரோவா மாறிடுது. ஓகேங்களா? மைனஸ்ல இருந்து 50,000ன்றது ஜீரோ. அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சொந்தம் இல்லாத பணத்தை நீங்க எடுத்திருக்கீங்க. அது நீங்க போடும்போது உங்களோட அக்கௌண்ட்ல ஜீரோன்ற மாதிரி ஆயிடுது. ஓகேங்களா? நீங்களும் பேங்கருக்கு தர வேண்டியது இல்லை, பேங்கரும் உங்களுக்கு எதுவும் தர வேண்டியது இல்லைன்ற ஒரு சூழ்நிலை வந்துருக்கு. ஓகேங்களா? இதுதான் சிசி அக்கௌண்ட்டுக்கும் கரண்ட் அக்கௌண்ட்டுக்குள்ள ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் என்பதை நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் எப்பவுமே பேங்க்